தனுசு என்பது குருவுடைய ஆட்சி வீடு. குரு வாழும் இடம் 9ஆம் பாவம். ஒருத்தருக்கு அப்பா நல்லா இருக்காரா, அப்பாவுடைய ஸ்தானம் நல்லா இருக்கா, அப்பாவுடைய சொத்தை நேரடியாக அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தனுசுல நல்ல கிரகங்கள் இருக்கா, அந்த தனுசுக்குண்டான ஒரு கிரகம் நல்ல கிரகத்தின் சாரம் வாங்கியிருக்கா, இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியாக என்ன சொல்லலாம், நீங்கள் நல்லா இருப்ப, உன்னோட அப்பாவெல்லாம் நல்லா இருப்பார், அப்பாவுடைய சொத்தை நேரடியாக. ஏன்னா நேரடிங்கிற ஒரு பாவம் எதுக்குன்னா ஒரு சொத்தை நேரடியாக அனுபவிக்கிறதுக்கும் ஒரு குடுப்பனே கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு தாய்மாமன் கிட்ட சிக்கியிருக்கும், கூட்டில் சிக்கியிருக்கும், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே அவங்க ரொம்ப போராட்டமாக இருப்பாங்க. அதில் இந்த 2 வருடமாக கண்டிப்பாக சிக்கியிருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அப்போ அதுக்கு இந்த 3 மாதத்திற்கு முன்பே உங்களுக்கு அதற்குடைய ஆயத்தம், நல்ல விஷயத்துக்குரிய ஆயத்தம் எல்லாம் கிடைச்சிருக்கும். அது இப்போ அனுபவிக்கக்கூடிய யோகம் வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ரத சப்தமி அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு 5 குழந்தைகளுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பலனை சீக்கிரம் கொடுத்துரும். ஏன்னா ரதம் என்றால் என்ன, சூரியனுடைய ஆதிக்கம் ரதம். அப்போது ஒரு ரதத்தில் வந்தால் ராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது ரதத்தில் ஏறி வா அப்படிங்கும்போது அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் போயிட்டு ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு 7 குழந்தைகளுக்கோ 5 குழந்தைகளுக்கோ நீங்கள் அன்னதானம் போடும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து அந்த விஷயத்தை சீக்கிரம் அனுபவிப்பீங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய நெற்றி 2 புருவங்களும் சேரும் இடம், அந்த இடம் அடிக்கடி வலிகளை கொடுக்கும். அது என்னன்னு உடனடியாக பார்க்கிறது ரொம்ப நல்லது.